அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் 2026க்காக ஏற்கனவே சோசியல் சயின்ஸ்லேருந்து முதல் வீடியோ பார்த்துருந்தோம். அதில் ஒரு 30 கேள்விகள் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்ததாக இன்னொரு 30 கேள்விகள் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினாக அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. இந்த வீடியோ முடிகிறப்ப கடைசியாக இதிலிருந்து ஒரு 5 கேள்விகள் நான் உங்களை கேட்குறேன். அதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா? கேள்வி எண் 31. சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எப்பொழுது வெளியிடப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1917. சென்னை நாட்குறிப்பு பதிவுகள். ஓகேங்களா? 32வது கேள்வி. இந்தியாவின் முதல் நாணயம் டேஷ் ஆட்சியில் வெளியிடப்பட்டது? முதல்ல நாணயத்தை யாரோட ஆட்சியில் வெளியிடுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சியில். கேள்வி எண் 33. இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவர் அல்போன்சா டி அல்புகர்க். இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவர் அல்போன்சா டி அல்புகர்க். ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை டேஷ் பகுதியில் நிறுவினர்? ஆப்ஷன் டி மசூலிப்பட்டினம். ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை நிறுவிய இடம் மசூலிப்பட்டினம். கேள்வி எண் 35. டேஷ் இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்ற பகுதியாகும். பிரெஞ்சு குடியேற்ற பகுதி இந்தியாவில் எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி பாண்டிச்சேரி. ஓகேங்களா? கேள்வி எண் 36. இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் அல்போன்சா டி அல்புகர்க். ஆப்ஷன் சி. எது என்ன கொஸ்டின் என்ன? இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? அல்போன்சா டி அல்புகர்க். கேள்வி எண் 37. பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? ஆப்ஷன் பி போர்ச்சுகல். கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு போர்ச்சுகல். கேள்வி எண் 38. 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கி. யாரால் கான்ஸ்டான்டினோபிளை எந்த வருஷம்? 1453. ஓகேங்களா? கேள்வி எண் 39. சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் டேஷ் நாட்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் சி இங்கிலாந்து. சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து. கேள்வி எண் 40. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை எது? புனித ஜார்ஜ் கோட்டை. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை. கேள்வி எண் 41. பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யார்? கடைசியா வந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஞ்சுக்காரர்கள். ஓகேங்களா? ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் பிரெஞ்சுக்காரர்கள். கேள்வி எண் 42. தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஷ் வர்த்தக மையமாக இருந்தது? யாருடைய வர்த்தக மையமாக இருந்தது அப்படின்னா டேனியர்களுடைய வர்த்தக மையமாக இருந்தது. கேள்வி எண் 43. பக்சார் அமைந்துள்ள நதிக்கரை. பக்சார் போர்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? 1764. அது எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா கங்கை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. 44. கேள்வி எண். அடையாறு போரில் கர்நாடக படைத்தளபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாபூஸ் கான். யாரு? மாபூஸ் கான். அடுத்ததா 45. முகமது அலி தஞ்சம் புகுந்த கோட்டை. எந்த கோட்டையில் முகமது அலி தஞ்சம் புகுந்தாரு அப்படின்னா திருச்சி கோட்டையில். ஆப்ஷன் டி திருச்சி. கேள்வி எண் 46. டியூப்ளேயை பாரிஸுக்கு திரும்ப அழைக்க வைத்த போர் எது? ஆற்காடு போர். டியூப்ளேயை பாரிஸுக்கு திரும்ப அழைக்க வைத்த போர் ஆற்காடு போர். 1757ஆம் ஆண்டில் வங்காளதேசத்தை ஆட்சி செய்தவர் யார்? சிராஜ் உத் தௌலா. எப்போ? 1757. ஏன் அந்த வருஷம் கேட்டிருக்காங்க 1757 அப்படின்றதுக்கான பதில் தான் அடுத்த கேள்வி. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. புரியுதுங்களா? ஸோ பிளாசி போர் நடைபெற்றது 1757. அப்போ வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னா சிராஜ் உத் தௌலா. 49. பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. ஒவ்வொரு போர் முடிவிலையும் ஒரு உடன்படிக்கை ஏற்படும். முடிஞ்சால் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கம்பைல் பண்ணி ஒரே வீடியோவை சொல்கிறேன். எந்தெந்த போருடைய முடிவில் என்னென்ன உடன்படிக்கைலாம் ஏற்பட்டிருக்குன்ட்டு. ஓகேவா? கேள்வி எண் 50. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஷ் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது? எந்த கர்நாடக போர் அப்படின்னா 2ஆம் கர்நாடக போரோட முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை தான் பாண்டிச்சேரி உடன்படிக்கை. ஓகேங்களா? அடுத்தது 51. ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761. மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. யார் யாருக்கு இடையில அப்படின்னா ஆங்கிலேயர்கள் மற்றும் திப்பு சுல்தானுக்கு இடையில. என்ன உடன்படிக்கை? மங்களூர் உடன்படிக்கை. கேள்வி 53. 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநராக இருந்தவர் காரன் வாலிஸ். எப்போ? 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநராக இருந்தவர் காரன் வாலிஸ். ஆங்கிலேயருடன் ஃபசீன் உடன்படிக்கையை செய்து கொண்டவர் 2ஆம் பாஜிராவ். ஆங்கிலேயருடன் ஃபசீன் உடன்படிக்கையை செய்து கொண்டவர் 2ஆம்
பாஜிராவ். கேள்வி எண் 55. மராத்திய பேரரசின் கடைசி பீஷ்வா தான் இந்த 2ஆம் பாஜிராவ். மராத்திய பேரரசின் கடைசி பீஷ்வா 2ஆம் பாஜிராவ். கேள்வி எண் 56. துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேசிய அரசு எது அப்படின்னா ஹைதராபாத். துணைப்படை திட்டத்தில் இணைந்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு ஹைதராபாத். 57. வேளாண்மையை மேற்கொள்ள இயலாத மண். இதுல வேளாண்மையை மேற்கொள்ள இயலாத மண் எது அப்படின்னு பார்த்தோம்னா பாலை மண். 58. நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ 3000 வருடங்கள் ஆகும். எவ்வளவு ஆண்டுகள் ஆகும்னா நல்ல வளமான மண் உருவாகிறதுக்கு 3000 ஆண்டுகள் ஆகும். கேள்வி 59. கரிம மற்றும் கனிம பொருட்களால் ஆன அடுக்கு மேல்மட்ட அடுக்கு. உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா கிரீன்லாந்துல. மிக பழமையான படிவு பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கிரீன்லாந்து. ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு 60 கேள்விகள் ஆகுது. இந்த வீடியோவில் சொன்ன கொஷின்ல இருந்து ஒரு 5 கேள்விகள் நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. முதல் கேள்வி, அடையாறு போரில் கர்நாடக படை தளபதி யார்? இது எல்லாமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தது தான். கேள்வி எண் 2, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. கேள்வி எண் 3, மராத்திய பேரரசின் கடைசி பீஷ்வா யார்? கேள்வி எண் 4, ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை டேஷ் பகுதியில் நிறுவினர். கேள்வி எண் 5, இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? இந்த 5 கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர் எல்லாம் சரியா அப்படின்ட்டு முன்னாடி ஒரு வாட்டி வீடியோ பாருங்க. கரெக்டாக வந்துச்சுன்னா 5 அவுட் ஆஃப் 5 நீங்களே கொடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டார் போட்டு வெரி குட்லாம் போடுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி தான், நமக்கே அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 5ல் நீங்கள் இப்போ எத்தனை கரெக்டாக பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு 30 கொஸ்டினோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.